வணக்கம் சார். வணக்கம். முதியவர்களுக்கான சைபர் செக்யூரிட்டி, எப்படி முதியவர்கள் சைபர் கிரைமிலிருந்து தங்களை தாங்களே தற்காத்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து உரையாடிட்டு வரோம் சார். நீங்கள் பார்த்த வரைக்கும் முதியவர்கள் எப்படி இந்த சைபர் கிரைம் மாதிரியான அபாயத்தில் சிக்கிறாங்க? உங்கள் அனுபவத்தில் அடிப்படையாக நீங்கள் பார்த்தது என்ன சார்? அதை கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள். முக்கியமாக இந்த சைபர் செக்யூரிட்டி இந்த இதில் மாற்றுறது ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட் கூட நிறைய பேர் வச்சுருக்க மாட்டாங்க. சில பேர் தான் டேப்லெட் வச்சுருப்பாங்க. இந்த ஃபோன் சின்ன ஸ்க்ரீன், டேப்லெட் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன். அதனால டேப்லெட்டை யூஸ் பண்ணுறத விட ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்கள இதில் ப்ராப்ளம் வருது. நான் சொன்ன மாதிரி இது ஸ்மார்ட் ஃபோன் ஒரு டைம் பாம் சார். ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இன்றைக்கி வாழ்க்கையே இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம குடும்பத்தார்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை ஆன்லைனில் ஏதாவது ஆர்டர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஸ்மார்ட் ஃபோன் மிகவும் அத்தியாவசியமான ஒரு விஷயமாயிருச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த சைபர் கிரைமில் இருந்து முதியவர்கள் தங்களை தற்காத்து கொள்வது? எல்லாருக்கும், சில்ட்ரன்லேருந்து 2 வயசு 3 வயசு பிள்ளையிலேருந்து 90-95 வயசு முதியோர்களுக்கும் எல்லாருக்கிட்டே ஒரு ஃபோன் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு விழாவுக்கு போகிறாங்க, இல்லைன்னா திருமணத்துக்கு போகிறாங்க. அப்போது பொண்ணு பையனை தொந்தரவு பண்ணாமல் இருக்காது. 3 வயசு 4 வயசு இருக்கலாம், ஸ்மார்ட் ஃபோன் போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ தட் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குன்ட்டு. அதே மாதிரி இவங்க சினிமா பார்க்குறாங்க, அப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் போட்டு கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. யங்ஸ்டர்ஸ், வேலையில் இருக்கிறவங்க, அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதில்ல. என்ன நம்ம சொல்கிறோன்னா, இது ஒரு கத்தி மாதிரி. கத்தி யாராவது நம்ம காய்கறியெல்லாம் வெட்டலாம், அதே மாதிரி கத்தியால் யாராவது குத்தலாம். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் முக்கியம். அதனால இந்த இன்னைக்கு மொபைல் ஃபோன் இல்லாமல் வாழ்க்கையே நடக்காது யாருக்குமே. சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் அது ஸ்மார்ட் ஃபோன் இருக்க தான் தேவை. அண்டு இப்போல்லாம் முன்ன மாதிரி பட்டன் ஃபோன் கிடையாது. பட்டன் ஃபோனில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஆனால் இந்த ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் ஃபோன் எல்லாம் வந்த பிற்பாடு நிறைய ஆப்ஸ் வருது. அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த யூசேஜ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த சைபர் கிரைம் வர்றதுக்கு மெயின் காஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ அதனால் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். அதை யூஸ் பண்ணுறது எப்படின்னா விதிமுறைகள் பண்ணணும், எப்படி நம்ம பாதுகாக்கணுன்றது நம்ம பார்க்கணும். அப்போது ஒருத்தரோட ஸ்மார்ட் ஃபோனை சேஃப் ஆக்குறதுக்கு என்னவெல்லாம் பண்ணலாம்? இப்போ ஃபஸ்ட்டு நான் முதல்ல சொல்லிக்கிறேன், ஸ்மார்ட் ஃபோனை வாங்கினோடனே நீங்கள் லாக் பண்ணிடணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமையே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ அப்புறம் நாளைக்கு ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம போய் சொல்ல முடியாது, இல்லை எனக்கு தெரியாது. இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு தெரியாத நான் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு கிடையாது. இன்னொன்று என்னென்னா, அந்த மாதிரி கேசஸில் வில் பி ஆக்சஸரி டு தி கிரைம். நம்ம கிரைம் பண்ணுறவங்க ஒரு பக்கம் இருக்க, கிரைம் பண்ணுறதுக்கு உதவுறவங்க யாருன்னு வேற போலீஸ் பார்ப்பாங்க. அதனால கோ அக்யூஸ்டு ஆக்சஸரி டு தி கிரைம் அண்ட் லீகல் நாலேஜில் சொல்லுவாங்க. அதில் நம்ம மாட்டக்கூடாது. அதனால லாக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் திங் இஸ் யுவர் ஆன்டிவைரஸ். இது ரொம்ப முக்கியம். நல்ல ரெப்யூட்டட் கம்பெனியில் வாங்கணும். ரீசெட் பண்ண ஃபோனை வாங்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் சாம்சங் வாங்கினோன்னா ஒரு மாடல் 25,000 சொல்லுவாங்க. நீங்கள் சாம்சங் போனால் ஆத்தரைஸ்ட். அதே சில கடைங்களுக்கு போனால் சார் நான் 15,000 கொடுப்பேன்றோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய ஃபோனை வாங்கி அதை ரீசெட் பண்ணி பண்ணுவாங்க. அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வைரஸ் இருக்கா, என்ன அதில் இருக்குதுன்னு தெரியாது, என்ன ஆப்ஸ் இருக்குதுன்னு தெரியாது. நம்ம பண்ண ஆக்டிவிட்டீஸை ஸ்னூப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்பு போட்டிருக்காங்களா அப்படின்னு நம்மளால் நார்மல் பீப்புளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். செகண்டு நம்ம ஓல்டு ஃபோனை நிறைய ஆஃபர் வரும். சார் நீங்கள் இது கொடுங்க சார், இந்த மோட்டரோலா கொடுங்க சார், இந்த சாம்சங் வாங்குங்க சார், வியோ வாங்குங்க சார் அப்படின்வாங்க. என்ன ஆஃபர்னா
நீங்கள் இந்த மொபைல் ஃபோனு கொடுத்தா 500 ருபீஸ் கொடுப்பாங்க, நீங்கள் வாங்க போகிறது 25,000. இந்த 500 ருபீஸில் நீங்கள் கரெக்டாக டிலீட் பண்ணிட்டீங்களான்னு தெரியாது, ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணி நீங்களே டிலீட் பண்ணாலும் சில ஆப்ஸ் இருக்கு, அதை ரிட்ரை பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ பிரகாரம் நிஜமோ தெரியாது. ஆனால் இதில் ஒன்று யோசிக்க வேண்டியது இந்த பைபேக்கில் உனக்கு 500 ருபீஸ் கிடைக்கும், இல்லைன்னா 1000 ருபீஸ் கிடைக்கும், அது மாதிரி கிடைக்காது. என்னுடைய ஒப்பீனியனை அந்த சிம்மெல்லாம் எடுத்துட்டு நேராக உங்கள் பரணில் போட்டுடுங்க. உங்கள் பேரனுக்கோ பேத்திக்கோ நம்ம தாத்தா தான் இந்த ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணாருன்னு நீங்கள் காட்டுங்க. அது ரொம்ப சேஃப் மெத்தட். இப்போ நீங்கள் புதிய ஃபோன் வாங்கின உடனே அதில் ஆன்டி வைரஸ் இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி சொன்னீங்க. பல சமயங்களில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ உறவினர்களோ நமது பிள்ளைகளோ அவங்க யூஸ் பண்ண ஃபோனை நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம்? மற்றவங்க ஃபோனை யூஸே பண்ணக்கூடாது. ஒரு கார்டினல் பிரின்சிபல். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தாங்க, உங்கள் பிரதராக இருந்தாங்க, உங்கள் மிஸ்ஸஸோட ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணலாம். மற்றவங்க ஃபோனு ஆல் பீப்புள் ஆர் குட், எல்லாரும் நல்லவங்க தான். ஆனால் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. என்னுடைய ஒப்பீனியன், அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. உங்கள் ஃபோன் போச்சுன்னா நேராக போங்க, இன்னொரு ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மற்றவங்க ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவங்க இந்த ஃபோன் இந்த டைம்லேருந்து இந்த டைம்லேருந்து ஏ கிட்டே இருக்குது பி கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் மற்றவங்க ஃபோன் யூஸ் பண்ண, பட் க்ளோஸ். இப்போ ஒய்ஃபோட ஃபோனு, ஃபாதரோட ஃபோனு, பிரதரோட ஃபோனு, சன் டாட்டர், அது மாதிரி இருக்கிற ஃபோனை யூஸ் பண்ணலாம். மற்றவங்க ஃபோன் யூஸ் பண்ணக்கூட தெரியாதவங்களும் இல்லை, தெரிஞ்சவங்கள இருந்தால் கூட ஃபோன் அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன். அடுத்தது என்ன மாதிரியான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பண்ணலாம்? இப்போது முக்கியமாக நம்ம நிறைய இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிறதே இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு தான். சும்மா ஃபோன் பேசுறதுக்கு, அலாரமுக்கு, எஸ்எம்எஸ்க்கு நம்ம பட்டன் ஃபோனே போகிறோம். பட் இப்போ அன்றாட தேவை நம்ம எல்லாம் லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கணும். எல்லாம் ஆப் பேஸ்ட் தான். நமக்கு ஸ்விக்கிலேருந்து இது வரணும், பிக் பாஸ்கெட்லேருந்து காய்கறி வரணும், அது மாதிரி நிறைய ஆப்ஸ் நம்ம போடுறோம். இப்போ நம்ம டெலிஃபோன் இது வைஃபை பேமெண்ட் பண்ணணும், அதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணுறச்சே ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் அது ப்ளே ஸ்டோராக இருக்கணும். ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோராக இருக்கணும். ஆப் இருந்தால் ஆப்பிள் ஃபோனில் அந்த இதில் இருந்து தான் டவுன் பண்ணணும். டவுன் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிக்கணும். 99.999% டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிக்க மாட்டாங்க. படிக்காமல் கிளிக் பண்ணிவிடுவாங்க. அதில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ எந்த ஜென்ரல் பிரின்சிபல் இதுக்கு அப்ளை ஆகிறது எப்படின்னா, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டு நம்ம சைன் பண்ணணுமா, இது பத்திரம் சைன் பண்ணுறோமா, அஃபிடவிட் சைன் பண்ணுறோமா, எது சைன் பண்ணாலும் நம்ம படிக்கிறோம் இல்லையா. நிறைய பேர் படிக்க மாட்டான்னு நினச்சிங்க. நான் இப்போ பேங்க்கில் சேர்ந்தப்போ எங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், ஆனால் யாரும் படிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை முக்கியம். அந்த ஆங்ஸைட்டியில் நீங்கள் எங்கே கையெழுத்து போடணும் சார், அங்கே கையெழுத்து போடுறேன்னு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. இப்போல்லாம் இப்போ சப்போஸிங் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு தெரியலன்னு நினச்சிங்க, அப்போ அவங்க பசங்களை கேட்கணும். யூஎஸில் இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க, டெக் கம்பெனி, என்னப்பா இது பண்ணலாமான்னா அவங்க கைட் பண்ணுவாங்க பண்ணலான்ட்டு. ஸோ அதனால் அதை வெரிஃபை பண்ணோம். சில டைமில் இப்போ தான் நான் தெரிஞ்சுட்டேன், ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பில் கூட ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால் நம்ம செக் பண்ணிக்கணும். பெஸ்ட் திங் இஸ், சப்போஸிங் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் இது பிஎஸ்என்எல் பண்ணணும்னு நினச்சிங்க, பிஎஸ்என்எல்லாம் ஜென்ரல் வராது, பட் ஜென்ரலாக சொல்கிறேன், யூ மஸ்ட் கோ டு கூகுளில் போயிட்டு இந்த மாதிரி ஆப்பு இருக்கு, இது ஜென்யூனால அது க்ளீனாக சொல்லு, இது ஜென்யூன் இல்லை ஆர் ஜென்யூன்னு சொல்லணும். அந்த மாதிரி இது மாத்திரம் பண்ணணும், படிக்கணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஸோ ஆப்ஸை வெரிஃபைடு ப்ளே ஸ்டோரில் இருந்தோ அல்லது ஆப்பிள் ஸ்டோர்ஸில் இருந்தோ மட்டும்தான் டவுன்லோட் பண்ணணும். டவுட் இருந்தால் நம்ம கூகுளில் செக் பண்ணிக்கலாம். டவுட் இல்லைன்னா கூட ஒரு டவுட் இல்லைன்னா கூட செக் பண்ணுறது, பை டிஃபால்ட் செக் பண்ணுறது மோர் சேஃப். சார், அடுத்தது என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் நம்ம ஸ்மார்ட் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நாம் பண்ணலாம்? ஒன்று என்னென்னா, இந்த வைஃபைன்னு ஒன்று இருக்குது. இந்த வைஃபை
நம்ம செக்யூர்டு வைஃபையாக இருக்கணும். நம்ம வீட்லேயோ நம்ம ஆஃபீஸ் வைஃபையோ யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பொது இடத்துல போய் வைஃபையை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுலேருந்து ஹேக் பண்ண சான்சஸ் இருக்குது. அதனால வீட்டில் இருக்கிறது இல்லைன்னா பெரிய ஹோட்டல்ஸ்க்கு போகிறீங்க, அதுவும் பெட்டர் யூஸ் பண்ண. பட் அவங்க வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கனால அவங்க ரூம் நம்பர் உங்கள் பேர் எல்லாம் கேட்டு எதாவது பண்ணுறாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ரயில்வே ஸ்டேஷன்ஸில் பண்ணலாம், ஏன்னா அது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு. பட் வேறு இந்த மால்ஸ் ஹீல்ஸ்லலாம் போய் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அதில் டேஞ்சர் என்னென்னா நம்ம ஃபோனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் அது எடுத்துடும். இன்னொன்று முக்கியமான இதுன்னா சார்ஜிங் வந்து நம்ம பப்ளிக் பிளேஸில் சார்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த கேபிள் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேபிள், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. இது ஸ்ட்ரைட்டாகவே ஜெனுவின் கேபிள். அந்த கேபிள் வச்சு நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ணால் ஃபோனில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதை கலெக்ட் பண்ணிடணும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும், எப்போ நம்ம சார்ஜர் கையில் வச்சுக்கணும், சார்ஜர் இல்லைன்னா பவர் பேங்க் வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப சேஃப். கேட்குறதுக்கே ரொம்ப அலாமிங்காக இருக்குது சார். நம்ம எல்லோருமே இப்போ ஸ்மார்ட் ஃபோனோட தான் வாழ்ந்துட்டு வர்றோம். ஆனால் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் சில ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலைன்னா இவ்வளவு ரிஸ்க் இருக்குங்களா? நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். ரிஸ்க்குன்ற வந்தது ஜீரோ ரிஸ்க்கு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கும். ஆனால் நம்ம வந்து அதை ரிஸ்க்கு எப்படி மிட்டிகேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. மிட்டிகேட் பண்ணுறதுன்னா எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் நம்ம ரிஸ்க் இருந்தாலும் நம்ம சில ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்தோம்னா நம்ம வந்து சேஃப், பை அண்ட் லார்ஜ் சேஃப்னு நம்ம நினச்சிக்கலாம். ஒன்று ஃபோன் லாக் பண்ணுறது, ஆன்டி வைரஸ் போடுறது, ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறச்சே ரொம்ப வெரிஃபை பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சுட்டு பண்ணுறது, ஆன்லைனில் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணால் ஜெனுவனாக அந்த டிரான்சாக்ஷன் ஜெனுவனா இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது. இது மாதிரி மெத்தட்ஸ், இது மாதிரி வழிமுறைகளை நம்ம வந்து பயன்படுத்தினா பை அண்ட் லார்ஜ் நம்ம வந்து சேஃப்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த எபிசோடை பார்த்த பூங்காற்று நேயர்களுக்கு அவங்களோட ஸ்மார்ட் ஃபோனை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நிச்சயமாக வந்திருக்கும் சார். மிக்க நன்றி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இதெல்லாம் சில ஹிண்ட்ஸு தான். ஆனால் இன்னும் நம்ம வரப்போகிற எபிசோட்ஸில் இன்னும் இதை பற்றி கொஞ்சம் விரைவாக நம்ம பேசலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். மிக்க நன்றி. தேங்க்யூ. மிக்க நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி சார். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.